யார் எது பண்ணாலும் தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு, தாவேக்காக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் டிவிக்கே மேலே ஏதாவது ஒரு அவதூறு கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜென்மங்கள் தெரியுது. நான் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். தமிழில் பார்க்கும்போது ஒரு சில ஊடகங்கள், அதாவது இந்த எச்ச மீடியாக்கள், ஒரு சில எச்ச மீடியாக்களை மட்டும் தான் சொல்கிறேன் நான். அதாவது எப்படின்னா, இது சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, ஆனால் எது வராலும் தாவேக்காவை பற்றி அவதூறு கிளப்பி ஆகணும். அந்த கிளப்புறதுக்காக வாங்குற ஒரு பேமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட்டுக்கு விசுவாசமாக ஒரு வேலைகளை பார்த்துருக்காங்க. மீடியா நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ஊட்டியில் கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு, என்ன அழகான கொஸ்டின். அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார், என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது, நிறைய திட்டங்கள். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு, உடனே அவரும் கூடி சீக்கிரத்துல வருவேன். என்ன ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்துறீங்க. அண்ணன் கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்து நேரம் கேளுங்க தயவு செஞ்சு. ஒரு நிமிஷம், அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல. எந்த சேனல் நீங்க, எந்த சேனல் அண்ணன்? ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் புதிய தலைவருக்கு. நாமளும் எடுத்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்றோம். நம்ம மீடியா பாருங்க இவ்வளவு ஃபேக்கா போட்டிருக்கு, மீடியா பாருங்க இப்படி போட்டிருக்கு. ஒரு காலத்துல பத்திரிகை தர்மம் அப்படின்லாம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இருக்கு. யார்கிட்ட இருக்குனாக்கா திமுக கிட்ட இருக்கு.